வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். தட்டு உடனே காலி ஆயிரும், அந்தளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். சிக்கன் பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சாதிப்பத்திரி, கல்பாசி, பிரிஞ்சால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க எண்ணெயில். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நான் 3/4 கிலோ கறி சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு, கழுவுறதுக்கு முன்னாடியே நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு, தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியுடைய அளவு கம்மியாக இருக்கணும், பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை, கல்பாசி, ஏலக்காய், சாதிப்பத்திரி, அன்னாசிப்பூ எது இருக்கோ இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், எல்லா அளவுகளும் ரொம்ப சேர்க்கலை. கறி மசாலா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குவேன், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வர்றப்ப எண்ணெயிலே இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தக்காளியை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கு பின்னாடி சேர்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். அதனால் நான் தக்காளி வதங்கினதுக்கு பின்னாடி தான் இஞ்சி பூண்டு விழுதை நான் சேர்க்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனுக்கு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த மாதிரி. இப்போ தக்காளி வதங்கினதுக்கு பின்னாடி இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறப்ப ஒட்டவே இல்லை பாத்திரத்தில். இப்போ இது கூடவே சிக்கன் தண்ணியே இல்லை, நல்லா ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துருக்கேன். அந்த தக்காளி கறியில் உள்ள தண்ணி தான் இருக்கும். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுட்டு ஒரு கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு, கறி ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதுக்கு கொஞ்சம் நல்லா சிக்கன் அதிகமாக சேர்த்துடாம கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் சிக்கன் வேகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
சேர்த்து விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். சிக்கனில் உள்ள தண்ணியிலே வேகட்டும். அப்போதான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நான் உப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சுக்கிறேன். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு எந்த தண்ணியுமே நான் சேர்க்கல. இப்போ மூடி போட்டு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகட்டும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் தண்ணியே சேர்க்கல பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள். சிக்கனில் உள்ள தண்ணி தான் அந்த தக்காளியிலையும் அந்த சிக்கன்லையும் வேகிறப்போ அந்த தண்ணி தான். இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறப்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூடவே நீங்கள் கறி வேகிறப்போ டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கறி சலசலன்னு இருக்கும். ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு குழம்புலாம் கூட்டி வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து தனி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி வந்து ஒரு 2 ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2, 3 ஸ்பூன், கறி மசாலா ஒரு 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. ஏன்னா உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இடையில சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து மூடி போட்டு வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஒரு 6, 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு 6, 7 நிமிஷம் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் வந்து பெப்பர் தூள் இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இல்லைன்னா ஒரு 4 பூண்டு, கொஞ்சமாக மிளகு எடுத்து ஒரு அம்மியில் வச்சு நல்லா தட்டிட்டு நல்லா தட்டியே எடுத்துக்கோங்க. நுணுக்கிட்டு இந்த மாதிரி கறியில் சேர்த்து செய்கிறப்ப இன்னும் ஒரு நல்லா ருசி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லா வேக விட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதம் நீங்கள் இந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி தண்ணியாக தான் கொஞ்சமாக இருக்குது. இதை பிரட்டி கூட நீங்கள் சாதத்தில் அப்படியே சாப்பிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த மாதிரி. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ ஒரு அருமையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து நான் மட்டன் ஈரல் வந்து பெப்பர் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு மட்டன் மசாலா லைட்டாக போட்டு பெப்பர் தூள் கொஞ்சமாக போட்டு உப்பு இதுதான் சேர்த்துருக்கேன். கிளறிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ மட்டன் லிவரும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் மதிய சாப்பாடு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இனி சாப்பாடு கூட இதை வச்சு சாப்பிட வேண்டியதேன். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப் பண்ணிடுங்க.